நீ அன்னப்பறவை கிட்ட போய் கேட்டியா? அது சந்தோஷமா இருக்கா? முனிவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு காகமே? என்ன நடந்துச்சு? உடனே காகம் காட்டுல நடந்த எல்லாத்தையும் முனிவர்கிட்ட சொல்லுது. முனிவரே, இவ்ளோ நாளா நான் இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும்தான் கவலையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா காகமா வாழ்றதுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றத நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி முனிவரே. காகமே, நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அடுத்தவங்கள மாதிரி வாழணும்ட்டு தான் வாழ்க்கைய வாழ மறந்துடுறாங்க. நீ மனம் திருந்தி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழப்பாரு. குழந்தைங்களே, நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்படாம நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும்.